போச்சம்பள்ளி அருகே ஓலா நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல இளைஞர்களிடம் பணம் பறித்து மோசடியில் ஈடுபட்ட நபரை பிடித்து ஏமாற்றம் அடைந்த நபர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஓலா இருசக்கர வாகனம் தயாரிக்கும் நிறுவனம் வெளிவிவகார இணை இயக்குனர் ஜெயராமன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது ஓலா நிறுவனம் சார்பில் பணியாட்கள் எடுப்பது என்று எவ்வித அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. இதுகுறித்து எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. ஆனால் அதற்கு நிறுவனத்திற்கும் எவ்வித தொடர்பும் சம்பந்தமும் இல்லை. அவ்வாறு யாரேனும் பணம் கேட்டால் நேரடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தை சென்று புகார் அளியுங்கள் என்று இங்கு வரும் மனுதாரர்களுக்கு தெரிவித்துள்ளோம். ஆகவே இது போன்ற சம்பவங்களுக்கு ஓலா நிறுவனம் எப்பொழுதும் பொறுப்பேற்றுக் கொள்ளாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மேலும் படித்த இளைஞர்கள் இருந்தும் பணம் கொடுத்து ஏமாற்றுவது சற்று வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று இவர்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே ஓலா நிறுவனம் எப்பொழுதும் ஆட்களை சேர்க்க பணம் கேட்பதில்லை என்பதை வேலை தேடும் இளைஞர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். என் பேர் ராகுல்குமார். நான் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் லைவ் பண்ணுறேன். இந்த மாதிரி பாஸ்கரன்ற ஒரு ஃபோன் நம்பர் எனக்கு தெரிஞ்சவர் மூலிமா ஃபார்வர்ட் ஆச்சு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ நான் பேசிவிட்டு அவருக்கு இது மாதிரி ஓலாரில் ஹெச்ஆராக இருக்கார், அவரை கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பேசின வெட்டி அவர் இந்த மாதிரி அமௌண்ட்டு கட்டுங்க, அமௌண்ட் 1 month சேலரி கட்டினா நான் உங்களுக்கு டேரக்ட் பர்மனெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி இது பண்ணார். நாங்களும் கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்குன்னு சொல்லி நான் 80,000 ரூபா கட்டினேன். இவர் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. நாங்கள் கட்டின வெட்டி ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு. இப்போ ஜாயின் பண்ணல, அப்போ ஜாயின் பண்ணலான்னு சொல்லி கடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபோன் ரெஸ்பான்சிபிலிட்டியே காணோம். அப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது நாங்கள் கட்டி. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாதனால நம்மளா சரி ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு மூலிமா நாங்களே ஒரு ஃபேக் ரிஸ்யூம் ரெடி பண்ணி அவருக்கு அமுச்சு விட்டோம். அவரும் மறுபடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி இது மாதிரி அமௌண்ட் அவர் மறுபடியும் 1 month சேலரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டார். சரின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி அதே இடத்துல போச்சம்பள்ளியில் ஓலா கம்பெனி பக்கத்துலேயே வாச சொன்னார். கொடுக்குறப்போ நாங்கள் அவரை வச்சு லாக் பண்ணி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எங்களை மாதிரி 40-50 பசங்க அதில் பணத்தை பறி கொடுத்துருக்காங்க. அவரோட செல்லு லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா 50-60 பிளாக் லிஸ்ட் இருக்குது. எல்லாமே எங்கள் மாதிரி பசங்க தான். காவல்துறை இதை முன்னெடுத்து எங்கள் பணத்தை திருப்பி வாங்கி தர மாதிரி நாங்கள் கேட்டுருக்கோம். இந்த ஓலா கம்பெனியில் வேலை வாங்கிக்காத சொல்லி ஒருத்தரோட கான்டாக்ட் என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஃபார்வர்ட் ஆச்சு. நான் சும்மா இருக்கட்டுமே கால் பண்ணி கேட்டேன். நீங்கள் ரெஸ்யூமே சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு அனுப்பி சொன்னார். நானும் அனுப்பிவிட்டேன். அப்புறம் அவர் ரெஸ்யூமே பார்த்துட்டு ஓகே, இந்த ஓலாவில் இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பர்மனெண்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் 2 மாதம் சேலரி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு முடித்தார். அதுக்கப்புறம் நானும் ஓகே 2 மாதம் தானே ஏதோ பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணோம். அப்புறமா அமௌண்ட்டு வாங்கிட்டு ஒரு 2 மாதம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ சடானு மறுபடியும் எங்கே இருந்ததுன்னு தெரில, சடானு அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸுக்கு இவ்வளோ ஆகும், இந்த ஹெச்ஆர் இவ்வளோ கேட்குறாரு. எவ்வளோ அமௌண்ட்டு? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி 75 கட்டுங்க, அப்போ தான் ஹெச்ஆர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் இத்தனைக்கும் அவங்க பேசும்போது கான்ஃபரன்ஸில் வேறு ஒருத்தர் பேசாரு. மொத்தம் எவ்வளோ கட்டியிருக்கீங்க நீங்கள்? நான் மொத்தம் 15 கட்டியிருக்கேன். 15 லட்சம். சின்ன அமௌண்ட்டை ஒரே மூட்டை கட்டுறதுக்கு வசதி இல்லை. அப்பப்போ ஏதோ ஒரு வேலை கிடச்சிருமேன்ற ஒரே நம்பிக்கையில் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அவசரமாக 5-10 வாங்கி முடிஞ்ச வரைக்கும் எங்களால் கொடுத்தோம். ஆனால் கடைசியில் இவர் இப்படி ஏமாற்றி எல்லாரும், நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ பசங்களை ஏமாற்றிட்டு இருக்காருன்னு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இப்போ தெரிஞ்ச பசங்க மூலமாக அவரை கண்டுபிடிச்சி இன்றைக்கி போலீஸில் பிடிச்சி வச்சுருக்காங்க. இன்னும் என்னன்னு தெரியல. ஒரு நல்ல தீர்வு, ஒரு நல்ல முடிவாக இருக்குன்னு என்ன மாதிரி பணம் கொடுத்த எல்லாருமே அவங்களோட பணம்லாம் திரும்பி கிடைக்கணும்னு காவல்துறை தான் நல்ல நடவடிக்கை எடுத்து என்னோட பணத்தெல்லாம் திருப்பி கிடைக்கணும்னு காவல்துறைக்கு தெரிவிச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.